இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் வந்துட்டு வீடியோ போட முடியாத போச்சு. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருந்தனால, ட்ரீட்மெண்ட்டில் இருந்தனால வீடியோ எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு பரவாயில்ல, அதனால் வந்துட்டு பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்ததில்ல செம்ம காய்கறிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம காராமணி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த காராமணியில் நிறைய காராமணி காய்ச்சி இருந்துச்சு, நீட்டு காராமணி. அதுக்கு அடுத்தது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, சூப்பராக வந்துட்டு அவரைக்காய், தட்டை அவரைக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தட்டை அவரைக்காய் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சி இருந்துச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பறிச்சாச்சு. அவரைக்காய் மட்டுமே ஒரு 1/4 கிலோ கிடச்சிது. இன்னும் நிறைய அவரைக்காய் வந்துட்டு இருக்குது, நம்ம செடியிலேயே நிறைய அவரைக்காய் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பிஞ்சியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் எடுக்கலை. முத்தி இருக்கிறதும் நல்ல ஒரு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அவரைக்காவை மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், எப்படி ஒரு கிளையிலையுமே 10-15 காய் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் நீங்கள் என்ன அறுவடை பண்ணீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு தக்காளி அறுவடை இருக்குது. ஆனால் தக்காளி இன்னும் பழுக்கலை, காயாக இருக்குது. அதனால் அதை விட்டுட்டு அவரைக்காய் மட்டும் இந்த வாரத்துக்கான ஹீரோவாக அவரைக்காவை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இன்னும் நிறைய அவரைக்காய் இருக்குது. இருக்க வேண்டியதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இன்றைக்கான அறுவடையை முடித்தாச்சு. இன்றைக்கான அறுவடை என்னென்னு கேட்டிங்கன்னா, காராமணி வந்துட்டு ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட அவரைக்காய், தட்டை அவரைக்காய் வந்துட்டு ஒரு 250 கிராம் இருந்துச்சு.